நம்ம சூரிய குடும்பத்தோட கிரவுன் ஜுவல் மணிமகுடமாக அழைக்கப்படுற சனி கிரகம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஆராய்ச்சியாளர்களுக்கு அதோடைய அழகான வளையங்களை வச்சு பல ஆச்சரியங்களை கொடுத்தது தான் இருக்கு. எந்த அளவுக்கு அதோடைய வளையங்கள் அழகோ அதுக்கும் மேல அது சுத்தி வரக்கூடிய நிலவுகளும் ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. 2020 வருஷம் வரைக்குமே சூரிய குடும்பத்தோட அதிகபட்ச நிலவுகளை ஹோன் பண்ணி வச்சிருந்தது நம்ம பெரியண்ணா வியாழன் தான் 95. அப்போதைக்கு வெறும் 80 நிலவுகள் தான் சனி கிரகத்தை சுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா 2023 தாண்டும் போது அதோடைய நிலவுகள் 146 தொட்டுச்சு. சூரிய குடும்பத்திலே அதிக நிலவுகள் இதுக்கு தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சு முடிக்கிறது இனிமே யாராலுமே டச் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அதோடைய நிலவுகள் 274 உயர்ந்திருக்கு. 274 மூன்ஸ். இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் கண்டுபிடிச்சிருக்காங்க 2025 இந்த வருஷம். எப்படி ஒரே நாள் இத்தனை நிலவுகள் அந்த சனி கிரகத்துக்கு வந்திருக்கும்? திஸ் இஸ் சன்சைன், சனியின் மர்மமான நிலவுகள். சனி கிரகத்தோட ரிங்ஸ் வளையங்கள் எந்த அளவுக்கு ஆச்சரியமா அழகானதா இருக்கோ அதே மாதிரி அதோடைய நிலவுகளும் இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தாங்க இருக்கு. சனி கிரகத்தோட நிலவுகள் இது வரைக்கும் மற்ற நிலவுகள் வெளிப்படுத்தாத பல வித்தியாசமான அதிசயங்களை காமிச்சிட்டு இருக்கு. முக்கியமா அந்த சனியோட மிகப்பெரிய நிலவான டைட்டன். சூரிய குடும்பத்தில் இருக்க நிலவுகள்லேயே இந்த நிலவுக்கு மட்டும்தான் அட்மாஸ்பியர் இருக்கு, வளிமண்டலம் இருக்கு. ஒரு கிரகத்துக்கு இருக்கிறது போலவே வளிமண்டலம் வச்சிருக்கக்கூடிய ஒரே நிலவு டைட்டன் தான். அதே மாதிரி என்செலடஸ் பார்க்க ஒரு சாதாரண பனிப்பந்து நிலவு போல உங்களுக்கு தெரியலாம். ஆனா இந்த நிலவு சனி கிரகத்தோட அவுட்டர் மோஸ்ட் ரிங், தண்ணீராலையும் ஐஸாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு ரிங்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஹேலோ ரிங்னு சொல்லுவாங்க. தனக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியில தூக்கி அடிச்சு இப்படி ஒரு ரிங்கை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த மாதிரி வித்தியாசமான அழகான நிலவுகள் இந்த சனி கிரகத்தை சுற்றி தான் இருக்கு. ஆரம்பத்தில் 86 நிலவுகளாக இருந்து 146 மாறும்போதே ஒரு வித்தியாசமான கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. இன்னும் அதிக நிலவுகள் இருக்கும்னு சொல்லி இந்த தேடலில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஹவாயில் இருக்கக்கூடிய கனடா பிரான்ஸ் ஹவாய் டெலஸ்கோப் CFHT அப்படிங்கிற தொலைநோக்கி மூலியமா 2021 2023 வரைக்கும் டபுள் எக்ஸ்போஷர் மூலியமா, அதாவது ஒரே பிக்சரை திரும்ப எடுத்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஷிஃப்ட் அண்ட் ஸ்டாக் மெத்தட் மூலிமா கண்ணுக்கும் தெரியாத ரொம்ப குட்டியான அந்த நிலவுகளை ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். நம்ம சனி கிரகத்தோட நிலவுகளை பின்னாடி இருக்க அந்த நட்சத்திரத்தோட அந்த பொசிஷனை வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. சனி கிரகத்தை சுற்றி ஏதாவது குட்டி பொருட்கள் வளம் வந்தாலும் ஈஸியாகவே இந்த மெத்தட் மூலிமா கண்டுபிடிச்சிட முடியும். லாங் எக்ஸ்போஷர் எடுக்கிற அந்த சமயத்தில் சின்ன மூமெண்ட் இருந்தாலும் அந்த எக்ஸ்போஷரில் கண்ணுக்கும் புலப்படாத ரொம்பவே டிம்மான ஆப்ஜெக்ட்ஸ் கூட மாட்டிடுவாங்க. 5 வருஷம் தொடர்ந்து தேடலுக்கு அப்புறம் மார்ச் 2025 ஒரே ராத்திரியில் சனி கிரகத்தை சுற்றி 128 புது நிலவுகள் மூன்ஸ் வளம் வரதான்னு இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அங்கீகரித்து ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. ஒரே நாளில் இந்த சனி கிரகத்தை சுற்றி 128 புது நிலவுகள் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆல்ரெடி 146 அதோட 128 ஒன்றா சேர்த்தா 274 274 நியூ மூன்ஸ் இப்போதைக்கு சனி கிரகத்தை சுற்றி வளம் வந்துட்டு இருக்குங்க. இது எந்த அளவுக்கு அதிகம்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க சனி கிரகத்தை தாண்டி மற்ற எல்லா நிலவுகளுமே எல்லா கிரகங்களுமே ஒன்னா சேர்த்தா கூட இவ்வளோ வராது. சிம்பிளி ஒரே ராத்திரியில் இந்த கிங் ஆஃப் மூன்ஸா மாறி இருக்கு. நிலவுகளின் அரசனா சனி கிரகம் மாறி இருக்கு. எப்படி இந்த புது நிலவுகள் எங்கிறது வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இந்த நிலவுகளை நம்மளால ஏன் கண்டுபிடிக்க முடியல? முதல்ல இந்த நிலவுகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த சனி கிரகத்தோட மிக பிரம்மாண்டமான நிலவு டைட்டன், 5100 கிலோமீட்டர் அதோடைய விட்டம். ஆனால் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நிலவுகள் எல்லாமே குட்டி ஆஸ்ட்ராய்டு விண்கற்கள் போல தான். மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்லேருந்து மினிமம் 1 மீட்டர் வரைக்குமே இதோடைய அந்த விட்டம்ங்கிறது மாறுபட்டு இருக்கு. ஆவரேஜாக 1-2 கிலோமீட்டர் தான் இந்த மொத்த விண்கற்களோட விட்டமே இருக்குங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே குட்டி விண்கற்கள். இந்த குட்டியாக இருக்க அந்த காந்தினாலேயே இதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடையாது. அதாவது மற்ற நிலவுகள் இல்லை கிரகங்கள் போல ஒரு வட்டமான வடிவம் இதனால் எடுக்க முடியல. உருளைக்கிழங்கு போல தான் பொட்டேட்டோ ஷேப்டு மூன்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இர்ரெகுலரான கோணல் ஒரு ஷேப்பில் தான் இந்த விண்கற்கள் இல்லை நிலவுகள் வளம் வந்துட்டுருக்கு. இந்த நிலவுகள் சனி கிரகத்தோட மெயின் மூன் சிஸ்டத்துக்குள்ளேயே வரல. ஒரு ஜெனரிக்கான கிராவிட்டி மோஷன் இந்த நிலவுகளுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே சனி கிரகத்திலேருந்து 10-30 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி தான் சுற்றி வளம் வந்துட்டு இருக்காங்க. அதாவது 3 கோடி கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த நிலவுகள் சனி கிரகத்தை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் பிளேஸ் ஆகியிருக்கேன். அதோடைய மோஷன் ரொம்பவே கெயாட்டிக்காக இருக்கு. கலவரம் பிடிச்சதான் இருக்கான். அதில் எந்த ஒரு ஒழுங்குமே கிடையாதான். அண்ட் முக்காவாசி அந்த மாதிரி நிலவுகள் எல்லாமே சனி கிரகத்துக்கு அப்படியே ஆப்போசிட் திசையில் சுற்றுது. இதை வந்து ரெட்ரிகேட் மோஷன் சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே 50%க்கும் அதிகமான இந்த நிலவுகள் இந்த கிரகத்துக்கு ஆப்போசிட் திசையில் சுற்றுதான். ஸோ விச் மீன்ஸ் இப்படி உருவாக்கப்பட்ட நிலவுகள் எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரே சமயத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கணும். அண்ட் இதோடைய வயசு 10 கோடி ஆண்டுகளாக தான் இருக்கணும்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. 10 கோடி ஆண்டுகளுங்கிறது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும், யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மிங்க. நேற்று தான் உருவான மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு இத்தனை நிலவுகள் உருவாகினதுக்கு காரணம் என்ன? பல கோட்பாடுகள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதிகமாக நம்பப்படுறது நிலவுகளின் மோதல் தான்.
இந்த மாதிரி பெரிய கிரகங்களுக்கு ஏற்கனவே ஏற்கப்பட்ட பெரிய பெரிய நிலவுகள் இருந்திருக்கக்கூடும். அந்த வகையில் சனி கிரகத்தை சுற்றி வலம் வந்த ஓரளவுக்கு 2 பெரிய நிலவுகள் 500லேருந்து 1000 கிலோமீட்டர் அளவுக்கு விட்ட முடிய 2 பெரிய நிலவுகள் ஒன்னோட ஒன்று மோதி அதிலிருந்து சிதறடிக்கப்பட்ட பாகங்களை தான் அழிக்கப்பட்ட நிலவுகளின் உதிரி பாகங்களாக தான் இந்த குட்டி குட்டி நிலவுகள் இருக்கலாம் சொல்லி என்னப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷனையுமே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலேயுமே சனி கிரகத்தோட அவுட்டர் மோஸ்ட் பொசிஷனில் 2 நிலவுகள் மோதி சிதறிக்கப்பட்ட அந்த பாகம் அந்த சனி கிரகத்தோட கிராவிடேஷனல் புல்லை இப்போதைக்கு அந்த கிரகத்தையே சுற்றி குட்டி குட்டி நிலவுகளாக வள வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கணக்கிடுறாங்க. பாப்புலேஷன் டைனமிக்ஸ் படி ஒரே இடத்துல அதிகமான அந்த பொருட்கள் இந்த ஸ்பேஸில் இருக்கும் பட்சத்தில் அது ஒன்னோட ஒன்று மோதி தனித்தனி அழிச்சுக்குமா. பட் இங்கே கணக்கிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி நிலவுகள் 10 கோடி ஆண்டுகள், அதாவது ரொம்ப எங்கே இருக்க அந்த சமயத்தில் 2 பெரும் நிலவுகள் தான் இதுக்கு முன்னாடி ஒன்னோட ஒன்று மோதி இந்த மாதிரி குட்டி குட்டி நிலவுகளை உருவாக்கி இருக்க கூடுங்கிற அந்த ஹைப்போதசிஸை இது ஸ்ட்ராங்காகவே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ 1-5 கிலோமீட்டர் அந்த மாதிரி குட்டியாக இருந்தாலும் ஒரு கிரகத்தை அந்த பொருள் சுற்றி வளம் வந்தாலே அது துணைக்கோளாக தான் இருக்கும். அந்த வகையில் துணைக்கோளாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி குட்டி குட்டி விண்கற்களுமே நிலவுகள் தான். நம்ம வெறும் கண்களால் இதை பார்க்க முடியாததுக்கான முக்கிய காரணம் இது சூரிய வெளிச்சத்தை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரிஃப்ளெக்ட் பண்ணலை. அண்ட் ஆல்சோ ரொம்ப குட்டியாக இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமான சனி கிரகத்தையே நம்ம குட்டியாக தான் பார்க்குறோம். ஸோ அந்த கற்களை பார்க்குறது ரொம்ப அரிதான விஷயம் தாங்க. நல்ல டெலஸ்கோப் இருந்தாலும் இதை பார்க்குறது ரொம்ப முடியாத காரியம். இதில் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் அடுத்த ஒரு 10-20 கோடி வருஷங்களில் இந்த மாதிரி குட்டி குட்டி விண்கற்கள் அதோட அதே மோதி பாப்புலேஷன் டைனமிக்ஸ் தியரி மூலிமா கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். இல்லைனா இதை விட இன்னும் குட்டி ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் இப்போ தான் 274 நிலவுகள் சனி கிரகத்துக்கு இருக்குது. காலப்போக்கில் அது கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இன்னொரு கேள்வியுமே எழும்பியிருக்கு, இதை விட இன்னும் எத்தனை நிலவுகள் சனி கிரகத்தை வருதுன்னு. கண்டுபிடிக்கப்பட்ட 128 நிலவுகளை காட்டிலும் இன்னும் அதிகமான கற்களும் இருக்கலாங்க. இது 300 தோற்றத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆனால் கண்டிப்பாக இந்த டைட்டன் மாதிரியான பெரிய நிலவுகள் சனி கிரகத்தை சுற்றி இப்போதைக்கு அமையல. பட் இந்த மாதிரி உடைக்கப்பட்ட அந்த கற்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு நிலவை உருவாக்கக்கூடுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மி தான். இந்த அவுட்டர் மோஸ்ட் பொசிஷனில் இப்படி ஒரு புது நிலவை நம்ம சனி கிரகத்தால் இப்போதைக்கு உருவாக்க முடியாது. பட் காலப்போக்கில் இன்னும் தேவைப்படக்கூடிய இந்த ரிசோர்ஸஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிலவு உருவாகக்கூடும். சிம்பிளாக இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கிரகத்தோட ஃபார்மேஷன், ஒரு துணைக்களோட ஃபார்மேஷனோட அவுட்லுக்கே இது கம்ப்ளீட்டாக மாற்றுது. நமக்கு புரியாத பல மர்மங்கள் நம்ம கிரகங்களை சுற்றி கூட இருக்கலாம்ங்கிற ஒரு உண்மையை இது தெளிவாக காட்டுதுங்க. இந்த புது கண்டுபிடிப்பை வேஸ்ட் பண்ணி இதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத நிலவுகள் சுற்றி வள வந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி குட்டி குட்டி விண்கற்கள் எங்கேயாச்சும் இந்த மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம பூமியுமே சேர்த்து தான் அடிக்கடி நம்ம பூமியை சுற்றியுமே இந்த மாதிரி குட்டி குட்டி விண்கற்கள் வள வர ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு மட்டும் நம்ம கிரகத்துக்கு 2 நிலவுகள் இருக்கதா கன்சிடர் பண்ணிப்பாங்க, 2ஆம் நிலவுன்னு. பட் அது சனி கிரகத்தை போல அதிக காலம் நீடிக்கிறது கிடையாதுங்க, கடந்து போயிடும். பட் பெரிய வியாழனோட அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை வச்சு பார்க்கும்போது சனி கிரகத்தை போலவே ரொம்ப தொலை தூரத்தில் ஜூபிட்டர் வியாழனுக்குமே இந்த மாதிரி நிலவுகள் அமைக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி எண்ணி அதுக்கான தேடலுமே தொடங்கியிருக்காங்க. ஸோ ஜூபிட்டர் வியாழனுக்கு இப்போ தான் 95 நிலவுகள் இருக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் புது நிலவுகள் ஆட் பண்ணப்படலாம், வாய்ப்புகள் அதிகம். சனி கிரகத்துக்கு சிம்பிளாக இத்தனை நிலவுகள் தான் இருக்குங்கிற மாதிரி நம்மளால் எப்போவுமே 100% சொல்லவே முடியாது. ஏன்னா சனி கிரகத்தோட அவுட்டர் பொசிஷனில் இந்த மாதிரி ரொம்ப கேயாட்டிக்காக கலவரம் பிடிச்ச இத்தனை கற்கள் இருக்க மாதிரியே சனி கிரகத்துக்கு பக்கத்தில் அதோட இந்த வளையங்கள்லேயுமே குட்டி குட்டி கற்களும் ஐஸ் பார்ட்டிகல்ஸும் இருக்க தானே செய்யுது. இந்த அழகான வளையங்கள் உருவானதுக்கு முக்கிய காரணமே ஒரு நிலவு அழிஞ்சது தான். அந்த நிலவு இந்த சனி கிரகத்தோட ராஷ் லிமிட், அதாவது அந்த நிலவோட கிராவிட்டியை காட்டிலும் சனி கிரகத்தோட அந்த டைடல் ஃபோர்ஸ் ஜெயிக்கிற அந்த லிமிட்டை கடந்த அந்த சமயத்தில் சனி கிரகத்தோட அந்த கிராவிட்டி இந்த நிலவை துகளாக உடைச்சு தன்னை சுற்றி ஒரு வளையமை உருவாக்கி வச்சிருக்கேன். ஒரு நிலவு அழிஞ்சு தான் சனி கிரகத்துக்கு வளையங்களே உருவாகியிருக்கு. நிலவுகளை அழிக்கிறதே சனி கிரகத்துக்கு வேலையாக போச்சு போல இப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளையங்கள்லையுமே குட்டி குட்டி நிலவுகள் அடிக்கடி தோன்றி மறையுமா. இதை மூன்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் டஸ்ட் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அடிக்கடி ஒரு குட்டி நிலவாக உருவெடுக்கும். பட் இந்த குட்டி நிலவுமே அந்த சனி கிரகத்தோட கிராவிட்டி ஃபோர்ஸை தாக்க முடியாமல் கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் மாதங்கள்லேயே உடைஞ்சு காணாமல் போயிடும். ஆனால் எப்போதுமே தொடர்ந்து இந்த சனி கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ் வளையங்களில் குட்டி குட்டி நிலவுகள் தோண்டிக்கிட்டே இருக்கும். இதையுமே நம்ம சனி கிரகத்தோட அந்த நிலவுகள் லிஸ்ட்டில் சேர்த்து தாங்க ஆகணும். மூன்லெட்ஸாக இருந்தாலும் அதுவும் ஒரு துணைக்கோளாக சனி கிரகத்தை சுற்றி வளர்றதில்ல. இந்த மூன்லெட்ஸ் அடிக்கடி உருவாகி மறையிறதும் நம்ம சனி கிரகத்துக்கு ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இப்படி தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த ரிங்ஸை கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ தான் அது க்ரௌன் ஜுவல்லாம் அழகாக நம்ம கண்ணுக்கு தெரியுது ரிங்ஸோட வளையத்தோட. பட் எதிர்காலத்தில் இந்த வளையங்களும் சனி கிரகத்துக்கு இல்லாமல் போகலாம். ஸோ சனி கிரகம் அதோடைய நிலவுகளே அழிக்கிறத முதல்ல நிறுத்தணுங்க. இல்லைனா இப்போதைக்கு அதுக்கு அதிகபட்ச நிலவுகளுங்கிற கணக்கை காட்டலாம். ஆனால் எதிர்காலத்தில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு நிலவு கூட இல்லாமல் போச்சுன்னா என்ன செய்யறது? சனி என்ன கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இப்போ வரைக்குமே சனி கிரகம் தான் சூரிய குடும்பத்தோட நிலவுகளின் அரசனாக இருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 128 நிலவுகளுக்கும் ஒரு நல்ல பேரை சொல்லிட்டு போங்க. திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.